நான் இருக்கும்போது யாருமே வெளியே போய் சாப்பிடக்கூடாது. ஆண்டி உங்களுக்கு ரெஸ்டே வேண்டாமா? நல்லா சொல்லுங்க, சொன்னா கேட்டா தானே. சொன்னா மட்டும் பத்தாது, கூட இருந்து ஹெல்ப்பும் பண்ணணும். நீ செஞ்சியாக்கும்? நான் எல்லாமே நான் தாண்டி செஞ்சேன். அந்த தேங்காய் துருனது நான் தான், காயெல்லாம் வெட்டினேன். அப்புறம் அது என்னதுமா, வெல்லம் கூட நான் தான் நசுக்கி கொடுத்தேன். ஹலோ ஹலோ, என்ன உங்க எல்லாருக்கும் சிரிப்பு? என்ன பார்த்தா உங்களா சிரிப்பா தெரியுதா? பாருமா. அதானே, யாரும் சிரிக்க கூடாது. என் பையனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். அதனால சின்ன வயசுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் அவன் தான் செய்வான். இல்லடா? ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் குக்கிங் கத்துக்கிட்டு உங்களை மாதிரி நல்லா சமைக்க போறேன். உங்களை உட்கார வச்சு நான் சமைச்சு போட போறேன். ஐயோ என் செல்லம், எப்படி எல்லாம் பேசுற பாரு. நீ என் வீட்டுக்கு மருமகளா வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு போடுறேன். அதெல்லாம் முடியாது. தீபக்கு சமைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையா சொல்றீங்க? இவனுக்கா? ஓ, எல்லா நேரம். அதுக்கு என்னம்மா, நீ ரொம்ப திறமையான பொண்ணு. 2 நாள்ல எல்லாத்தையும் கத்துக்குவ. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த அவசியமும் வராது. ஆமா தாரா, இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. நீ ஏதாவது புதுசா ட்ரை பண்றேன்னு எங்களை மாட்டி விட்டுறாத.